கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாசமா யூடியூப் சேனலையோ பார்த்துட்டு கொடுங்க எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேசமெங்கும் ஈஸ்டர் திருநாளை கொண்டாடுகிற நாள் இது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாகி உயிர் தெழுந்து உங்களுக்கும் எனக்கும் புது ஜீவன் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இதை குறித்து தான் நம்ம இப்பொழுது ஒரு சிறிய செய்தி பார்க்க போகிறோம். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நாம் பாவங்களுக்காக மரித்து 4வது வசனம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜனங்களிடையே மக்களிடையே பாவங்கள் பெருகிவிட்டது, சாபங்கள் பெருகிவிட்டது, அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. அதுல பிதாவானவர் பார்த்தாரு, ஒரே பேரான நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக சிலுவையில் மரித்தார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் உங்க குடும்பத்துல வியாதியோடு இருக்குமே, ஜெபமணி இருக்குமே, ஒண்ணுமே நடக்கலையே, அற்புதம் நடக்கலையே, வியாதி குணமாகலையே, சுகமாகலையே, சாபக்கட்டுகள் இருந்து நாங்க கஷ்டப்படுறோமே, ஒண்ணுமே சுகமா மாட்டீங்க என்று நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க ஆண்டவரை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பீர்கள். விசுவாசிகளே பாக்கியவதி, விசுவாசிகளே பாக்கியவான். ஜெபிங்க, வாயில அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எனக்கு வியாதி நீங்கி எனக்கு சுகம் தாங்கப்பா. வாயில அறிக்கையிட்டு சொல்லுங்க. நீங்க வாயில அறிக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். காரியம் நடக்கவில்லையா? கட்டுகளோடு இருக்கீங்களா? கடன் பரத்தோடு இருக்கீங்களா? திருமணமாகவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? குழந்தைகள் என்று கவலைப்பட்டு இருக்கீங்களா? வாயில அறிக்கையிடுங்க. ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்து ஜெபத்துல உட்காருங்க. அதிகாலையில ஜெபத்துல உட்காருங்க. அதிகாலையில தேடுகிறேன் நீ கண்டடைனான்னு சொல்றாரு. ஆண்டவர் கண்டடைத்தக்க சமயத்தில் நீங்க தேடணும். அப்பொழுது உங்க சமயமா ஆண்டவர் இருப்பார், பக்கத்துல இருப்பார், உங்களுடனே இருக்கிறார். நீங்க தான் தேடல, தேடும் தேடி ராஜ்யத்தின் நீதியும் தேடும் போது உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும், எல்லா அசுத்தங்களும் கொடுக்கப்படும், எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க வாயில அறிக்கையிட்டு விசுவாசிங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க அறிக்கையிட்டு பாருங்க, ஜெபித்து பாருங்க, விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியங்களை செய்வார். உங்க சொந்த கண்கள் காணும், அந்நிய கண்கள் இல்ல, உங்க சொந்த கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வசனம் பார்ப்போம். லூக்கா 24வது அதிகாரம் 5-6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் மரித்தோர் எடுத்து தேடுகிறது என்ன? 6வது வசனம் படிப்போம். அவர் இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்திரீகள் போய் காலங்கத்துல போய் கல்லறைக்கு ஓடுறாங்க, போய் பாக்குறாங்க. அவரோடு ஊழியம் செய்த பிள்ளைங்க பெண்கள் போய் பார்க்கும்போது தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, அவர்கள் கல்லறை திறந்திருக்கிறதை கண்டு தேவதூதர்கள் சொல்றாங்க ஸ்திரீகளை நோக்கி, அவர்கள் இங்கே இல்லை, மரித்தோரிடத்தில் அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், உயிரோடு எழுந்தார் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்திரீகள் பாருங்க, நீங்களும் பாருங்க, கல்லறைகளை ஆண்டவரை தேடுகிறார்கள் ஸ்திரீகள். அப்பொழுது தேவதூதர்கள் அவருக்கு வந்து, அவங்க இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார், பரமேறி போயிட்டாரு ஆண்டவர் அப்படி சொல்றாங்க. ஹல்லேலூயா. உடனே மரித்தோரிடத்தை தேடுவது என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தை தேடுவது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. மரித்த கல்லறை, மரித்தவங்களை எங்க வைப்பாங்க? கல்லறையில் வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா அங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப உயிரோடு இருந்தார் ஆண்டவர். பாருங்க, இப்ப கூட பாருங்க, அந்த திறந்த இஸ்ரேல் நான் கூட போயிருக்காங்க, திறந்த கல்லறையா தான் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறை திறந்தே இருக்கிறது. நான் கூட போய் பார்த்துருந்தேன் இஸ்ரேல் நாட்டுல. ஹல்லேலூயா. ஆனா மரித்த கல்லறை, மரித்தவங்க எவ்வளவு பேர் அப்படியே இருக்கு, திறந்த கல்லறை மூடி இருக்கு இல்லையா? மரிச்சவங்க கல்லறை மூடி கிடக்கும். ஆனா உயிரோடு இருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்லறை இன்னும் திறந்தே இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மூணு கல்லறையா இருக்குது. அவங்க வாழ்க்கை இருண்டு போயிருக்கா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் விசுவாசிங்க, நம்புங்க, வர ஆண்டவர் பிடிச்சு கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க.
அண்டிக் கொள்ளுங்க, அவரை தேடுங்க, நாடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் இருண்ட வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறும், வெளிச்சமாக மாறும். அவரை ஏற்றுக்கொள்வர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இருண்ட வாழ்க்கையை வெளிமயமாக மாற்றுகிற தேவன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கு. நானே உயிர், நானே ஜீவன், நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியங்கிற. அல்லேலூயா. நானே ஜீவனுமாய் இருக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிப்பே கிடையாது. ஆண்டவர் விசுவாசிக்கிறவனுக்கு மரிப்பே கிடையாதுங்க. பாருங்க, நீங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நான் வியாதியோடு இருக்கிறேன், மரணப்படுகை இருக்குன்னு. வியாதியோட முடக்குவாதத்துல நான் எழும்ப முடியல, நடக்க முடியவில்லை, கை கால் வரவில்லையே, வியாதியோடு படுத்துக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருது. ஆமே. அல்லேலூயா. விசுவாசிங்க. ஆமே. எனக்கு தந்த வார்த்தை சொல்லுங்க. உயிர்த்த எலும்புகள் உயிரடை செய்கிற தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன் இப்பொழுது உங்களுடைய ஜீவன் இறங்குகிறது. அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வசனம், ஜீவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. ஆமே. அல்லேலூயா. ஜீவனுமா இருக்கிற இம்மையிலும் மட்டுமல்ல, மறுமையிலும் நீங்கள் ஜீவனோடு இருப்பீங்க, ஆண்டவரோடு இருப்பீங்க. ஆமே. அது இப்ப கூட இல்லை, மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் எப்பொழுதும் ஆண்டவரோடு நீங்க இருப்பீங்க. அல்லேலூயா. வியாதி படிக்கலாம் மாற்றிப்படுகிற தேவன் இப்பொழுதே மாறுவதாக. ஆமே. அல்லேலூயா. ஆண்டவரே உங்க சோதரமாப்பா, எல்லா கண்களும் விடுதலை தாங்கப்பா. ஒரு விஷயம் செபிப்பா, எல்லா கண்களை மூடி இப்பொழுதே உயிர் தெழுந்த வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளுக்குள்ள இந்த யோகசமா யுச்சனாலியா பார்க்கப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லம் இறங்கட்டும். ஜீவனுள்ள வல்லமை, உயிர் தெழுந்த வல்லம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே முடக்குவாத்தோட பட்டு கொடுக்குறாங்களா, நடக்க முடியவே, கை வளமல்லையே என்று படுத்த இப்பொழுதே எழுந்து நடப்பார்கள். ஆமை. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அல்லேலூயா. வியாதியோட படுத்த வியாதி நீங்க சுகம் தருவீர் ஆண்டவரே. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் பிள்ளைகளுக்குள்ள. ஆண்டவரே உமக்கு சோதரமாப்பா, ஒரு வெளிச்சம் வரட்டும் ஐயா, ஒரு பிள்ளைக்கு வெளிச்சத்தை காணட்டுமாப்பா. ஆண்டவரே நீக்காப்பா, சொந்த கண்கள் காணட்டுமாப்பா, அந்நிய கண்கள் அல்ல. ஆண்டவரே உமக்கு சோதரமாப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றுவீராக, தேற்றுவீராக, உயிர்த்தெழ செய்வீராக. ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகட்டுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளை தொடுமையா. ஆண்டவரே தேச மக்கள் எல்லா பிள்ளைகளும் மறைவு பாயிட்டும் ஐயா. உடைய வல்லமை சுகமளிக்கும் வல்லவன், தூரத்திற்கு தேவன், சமயத்துக்கு தேவனப்பா. உடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்படி இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளையும் சிரசு மேலும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோதரமாப்பா, ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தும். சுகம் கொடுத்துக்காக நன்றி, அற்புதம் செய்திருக்காக நன்றி, அதிசயம் செய்திருக்காக நன்றி, ஆச்சரியம் செய்திருக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு சோதரம், ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தும். இயேசு தின்ப நாம் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.